Yes, students. There linkல வந்துட்டீங்களா? Yes, sir. Yes, sir. Okay. So இதுல வந்து பாருங்க அங்க இயர் கொடுத்திருந்தாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் தெரியுதா? ஃபர்ஸ்ட் 4 ஆட் பண்ணோம், அந்த மிடில் எழுதிட்டோம். அடுத்த 4 ஆட் பண்றோம், அடுத்த மிடில் எழுதுறோம். அப்படியே வரும்போது பாருங்க எல்லாம் எழுதிட்டோம். எழுதிட்டு நெக்ஸ்ட் ஒன்னு போட்டுருக்கோம் பாருங்க, 4 ஆண்டு மையப்படுத்தப்பட்ட கூடுதல் 4 இயர்லி சென்டர் மூவிங் டோட்டல்லாம் சென்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணி மிடில் எழுதுங்க, அவ்வளவுதான். அப்போ இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா லிங்க் கட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க 1059 எதுக்கு நேரா இருக்குது? 1059 எதுக்கு நேரா இருக்குன்னு பாருங்க. 135 sir. கரெக்ட்டா இந்த இயர் சொல்லுங்க. நான் கேக்குறது இயர். எந்த இயர்? 2003 sir. 2003 sir. வெரி குட். 2003 க்கு தான் இருக்குது. சரி. அப்ப கடைசி அந்த 1300 எதுக்கு இருக்கு? 2007 sir. 2007 sir. அவ்வளவுதான். இப்போ நீங்க என்ன பண்ணனும் மட்டும் சொல்லிறேன் பாருங்க. சோ 2001 க்கு 4 இயர் மூவிங் அவரேஜ் கிடையாது, 2002 க்கு கிடையாது. அதே மாதிரி கடைசியில வந்து 2008 க்கும் கிடையாது, 2009 க்கு கிடையாது. அவ்வளவுதான். இப்ப மத்ததுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. இத வந்து 8 ஆல டிவைட் பண்ணணுமா? எதால டிவைட் பண்ணனும்? 8 ஆல டிவைட் பண்ணனும். இது நீங்க புக் நீங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி அவன் போட்டிருப்பான். ஆனா அதை விட இது ஈஸி. ஆக்சுவலா 2 டைம் பண்ணணும். இதுக்கு 4 ஆல் டிவைட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணணும். நான் டைரக்டா ஒரே மெத்தட் தான் 8 ஆல் டிவைட் பண்றேன். சோ இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 8 ஆல் டிவைட் பண்ணா போதும். இப்போ சொல்றேன் பாருங்க, நீங்க 1059/8 அப்ப எவ்வளவு வருமா? சொல்லுங்க. 132.37. Next one. 1118/3. That is 139.75 sir. very good. Next one. 147.87 sir. 147.87. Next one is 155. 1240/3. என்ன வருது? 155. 88. சாரி, எல்லாமே கீழே 8 போடணும். 8 8 8 எவ்வளவுமா? 155. Last one 1300/160. 162.5 sir. 162.5. இது வந்து 00. இது நேரா எழுதிக்கோங்க. சோ இவ்வளவுதாமா? சோ 4 இயர்லிங்கிறது என்னன்னு தெரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் 4 ஆட் பண்ணுங்க, ரைட் இன் தி மிடில், நடுவுல எழுதுங்க. அதாவது 2ஆவதுக்கும் 3ஆவதுக்கு இடையில பிட்வீன் செகண்ட் அண்ட் 2 எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் 4 இயர்லி சென்டர்ட் மூவிங் டோட்டல், அதாவது மையப்படுத்தப்பட்ட கூடுதல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணி மிடில் எழுதுங்க, அடுத்த 2 ஆட் பண்ணி அதுக்கு மிடில் எழுதுங்க. இப்படியே வரும்போது ஃபர்ஸ்ட் 1க்கும் ஃபர்ஸ்ட் 2க்கும் லாஸ்ட் 2க்கு இருக்காது, டோட்டலே இருக்காது. ஸோ அதனால அதுக்கு 4 ஆண்டு நகரும் சராசரி இருக்காது, மூவிங் அவரேஜ் இருக்காது. மற்றதுக்கெல்லாம் ஒரே மெத்தட் 8 ஆல டிவைட் பண்ணிருங்க. இவ்வளவுதாமா. ஸோ உங்களுக்கு இருக்கிற இதே இவ்வளவுதான். மூவிங் ஆவரேஜ்ல 3 இயர் 4 இயர் 5 இயர், 3 5 ஒரே மாதிரி, 4 வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா பிட்வீன் இந்த செகண்ட் அண்ட் 3 வரும். கிளியர்? இது புரிஞ்சுதா? Yes sir. சோ அந்த இத ஓகே, அத நான் சொல்றேன். கவனிங்க. சோ அவ்வளவுதாமா. இதுல இதுக்கான இந்த சம்ஸ் வந்து இது புரிஞ்சுதாமா? Yes sir. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு, அது இன்னைக்கு நான் சொல்லிடுறேன்.
கிளாஸ்க்கு என்ன டைம் எவ்வளவு நேரமா இருக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கிளாஸ் இப்ப இருக்கா தமிழ் மீடியத்துக்கு? எஸ் சார். காமர்ஸ் இருக்காமா? இருக்கு சார். எஸ். என்ன சொல்லுங்க, என்ன கிளாஸ் அடுத்தது? காமர்ஸ் சார். காமர்ஸ் சார். தமிழா? காமர்ஸ். தமிழ் வராது, தமிழ் கடைசியில வரும் சார். காமர்ஸ் சார். சரிப்பா. அதனால எவ்வளவு டைம் இருக்குது? 13 minutes. 18ஆ? எஸ் சார். ஓகே, அதுக்குள்ள ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தமிழ் மீட்டிங் சொல்லிடலாம், உங்களுக்கு டைம் ஆயிடும். அடுத்து பாருங்க. ஆமாங்க சார். மீச்சிறு வர்க்க முறையில் போக்கு மதிப்புகளை காணல். y equal to a plus bx என்பது நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு. இப்ப எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சிரிப்பானு. அவ்வளவுதான். எவனும் கிரிக்கெட் இருக்காண்டி ஸ்கெட்ச்ல வேணுன்னு மியூட் பண்ணியா பேசிட்டு இருக்காத, உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காத. இப்ப இதுல பாருங்க, இயல்நிலை சமன்பாடுகள். summation y is equal to na plus sigma x. Here sigma xy equal to a into sigma x plus b into sigma x. இதுல n ஆண்டுகளின் எண்ணிக்கை. கவனிமா, இது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க இது ஆயிக்கலாம். லிசன், பேசிட்டு இருக்காரு அந்த தமிழ் கூட, நீங்களாக பேசிட்டு இருக்க கூடாது. கவனிமா, இப்ப என்ன போட்டிருக்கும் பாருங்க. மீச்சிறு வர்க்க முறையில் போக்கு மதிப்புகளை காணுதல். அதுல என்ன எடுத்துக்கிறோம்னா y equal to a plus bx என்பது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு. ஒரு நேர்கோட்டின் நேர்கோட்டின் சமன்பாடு. அதுல அடுத்த லைன் நான் என்ன சொல்லியிருக்கேன், இயல்நிலை சமன்பாடுகள். summation y equal to na plus b into sigma x. summation xy equal to a into summation x plus b into summation x square. என்னங்கிறது எத்தனை ஆண்டோ அதை குறிக்குது. அப்ப நம்ம ஒரு சம் கொடுத்தாங்கன்னா என்னென்ன கண்டுபிடிக்கிறது, xy கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்கெல்லாம் ஒரு டோட்டல் போடணும், ஒய்க்கெல்லாம் ஒரு டோட்டல் போடணும். அப்புறம் xy கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு டோட்டல் போடணும். x ஸ்கொயர் கண்டுபிடிச்சு டோட்டல் போட்டு இல்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டு ரெண்டு சமன்பாடு நம்மளுக்கு கிடைக்கும். அதை சால்வ் பண்ணும் பொழுது ஏபிக்கு மதிப்பு கிடைக்கும். அதை தூக்கி அந்த y equal to a plus bx ல போடணும். இந்த முறைக்கு பேரு தான் மீச்சிறு வர்க்க முறை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன்,
y equal to a plus bx என்பது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு. இயல்நிலை சமன்பாடுகள் 2 எழுதியிருக்கிறோம். அதுல என்னென்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னங்கிறது ஆண்டை குறிக்கிறது. ஏபி மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்மா சம்மேஷன் எக்ஸ் என்ன எக்ஸ் வேல்யூ எல்லாம் கூட்டணும். சம்மேஷன் ஒய்னா ஒய் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். சம்மேஷன் எக்ஸ் ஒய்னா எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸையும் ஒய்யும் பெருக்கிட்டு அதுக்கு ஒரு டோட்டல் போடணும். எக்ஸ் ஸ்கொயர்னா எல்லா எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணிட்டு டோட்டல் போடணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா அந்த மெத்தட்ல நம்ம போட்டுடலாம். இது புரியுதுல்ல உங்களுக்கு? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். இது புரிஞ்சது இல்லையா? இதை வச்சு நம்ம 2 சம் இருக்கு போட்டுட்டோம்னா ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர் முடிஞ்சிடும். சரியாம்மா? ஓகேங்க சார். ஆமா, டைம் வந்து ஆச்சாப்போ உங்க கிளாஸ்க்கு இன்னும் 8 மினிட்ஸ் இருக்கு சார். சரி என்ன சரி, அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் விஷயம். அடுத்த கிளாஸ்ல கூட நம்ம பார்த்துப்போம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. y equal to a plus bxங்கிறது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு. அதனோட இயல்நிலை சமன்பாடுகள் என்ன அப்படிங்கறத 2 ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அந்த சம் வந்து நம்ம போட்டுடலாம். இது புரியுதாமா? ஓகே ஓகேமா, நீங்க you can leave the class. நான் அதுக்கப்புறம் சம் வந்து ஹோம்ஒர்க் வந்து குரூப்ல அனுப்பிடுறேன். என்ன, ஸோ நாளைக்கு லீவ் தானே, அதனால நீட்டா அந்த ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ஓகே வந்து இருங்க, தமிழ் மீடியம் மட்டும் போயிருங்க. டைம் ஆச்சு. இங்கிலீஷ் மீடியம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகேங்க சார். ஆமா, தேங்க்யூ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூங்க சார். ஓகே, நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எஸ் சார். இன்னைக்கு என்னமா நிறைய பேர் வரலையாமா? ஆமா சார், வரல. இன்னைக்கு எவ்வளவு பேர்மா வந்திருக்காங்க? ம். 27 சார். மொத்தமாவா? 2 மீடியம் சேர்த்தியா? 2 தானே சொல்றீங்க? ஏமா இப்ப இருக்க பார்ட்டிசிபென்ட் சார். இருக்கிறது இங்கிலீஷ் மீடியம் 27 பேர் இருக்காங்களா? சரி சரி. தமிழ் மீடியம் சரிம்மா. நான் என்ன விஷயம் நான் அடுத்த கிளாஸ் பேண்டடி சொல்லிட்டு பாருங்க. இங்க வந்து நெக்ஸ்ட் பாருங்க. மெத்தட் ஆஃப் least squares. Method of least squares. இதுல நம்ம என்ன அசியூம் பண்ணணும்? இதுலயும் நம்ம ட்ரெண்ட் தான் கண்டுபிடிக்கிறது. இது ஒரு மெத்தட், அவ்வளவுதான். ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட். இது மூவிங் ஆவரேஜ்ங்கிறது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு, அவ்வளவுதான். இப்ப இதுல என்ன பண்றோம் பாருங்க. let y is equal to a plus bx be the line of best fit. Be the line of best fit. அதுக்கப்புறம் the normal equations are summation y is equal to na plus b into summation x. This is first equation. Next equation, summation xy equal to a into summation x b into summation x square. இது ஒரு second equation. இதுல வந்து n refers to number of years, or generally we can write number of items. We have to find A and B.
So okay. Explain பண்ற பாருங்க. The method of least square is another method to find the trend values. So what are the assumptions? Let y is equal to a plus bx be the line of best fit. அதுல இருந்து நார்மல் ஈக்குவேஷன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா summation y is equal to ne plus b into sigma x. அதே மாதிரி summation xy is equal to a into summation x plus b into summation x square. இதுல என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ 10 ஐட்டம்ஸ் இருக்குன்னா n equal to 10 ன்னு போட்டுக்கிறோம். இப்போ வந்து அந்த வாட் இஸ் மீன் பை சமேஷன் எக்ஸ், எக்ஸோட டேட்டாஸ் எல்லாம் ஆட் பண்ணா சமேஷன் கிடைக்கும், சமேஷன் எக்ஸ் கிடைக்கும். சமேஷன் ஒய்னா ஒய் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணா கிடைக்கும். சமேஷன் எக்ஸ் ஒய்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் எக்ஸ் ஒய் ஃபர்ஸ்ட், தென் யூ ஆட் அப் ஆல் த வேல்யூஸ், யூ வில் கெட் சமேஷன் எக்ஸ் ஒய். தென் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், y கண்டுபிடிக்கணும், xy கண்டுபிடிக்கணும், x2 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். எப்படி நம்ம லாஸ்ட் இயர் போட்டோமோ x plus y equal to 5, 2x plus y is equal to 6, அந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இன்வால்விங் x கிடைக்கும். கிடைச்சதுனா அதுல a and b வேல்யூஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். அதான் இங்க போட்டுருக்கு. we have to find a and b. இப்போ a and b கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். a is equal to 3 வருது, b equal to 4 வருது அப்படின்னா இதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். y is equal to 3 plus 4x பண்ணணும். பண்ணிட்டு நம்ம ட்ரெண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த டேட்டாஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்லி திங் இஸ் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? y equal to a plus bx is the line of the straight. The normal equations are this. அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அந்த ரெண்டு மாடல் இருக்கக்கூடிய சம்ஸை போட்டுட்டோம்னா திஸ் சாப்டர் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. புரியுதாமா? Yes, sir. ஓகே. அப்போ இன்னைக்கு வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் நான் தர்றேன். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சம் கூட இந்த சம் வந்து இருக்காம உங்களுக்கு பாருங்க, சம் நம்பர் 22 இருக்குல்ல, இருக்கா உங்களுக்கு? Yes, sir. உங்களுக்கு எடுத்துடலாம்ல? உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இல்லையலமா? No, sir. உங்களுக்கு எடுத்து முடிச்சிடலாமாமா? ஓகே சரி. ஒன் ஆஃப் யூ ரீட் தட் ப்ராப்ளம், क्वेश्चन நம்பர் 22. Use the method of least squares to fit a straight line and estimate the number of salesmen in 1997. Sales in 1997. 95 மட்டுமா கேட்டிருக்காங்க? Use the method of least square to fit a straight line and estimate the number of salesmen in 1997. Okay, number of 97 ஆமா? Yes, sir. Okay. 1997 கேக்குறாங்க. ஓகே. இப்ப பாருங்க, உங்களுக்கு சொல்லிடுறேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கறனால நான் சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டு லாங்குவேஜ் யூஸ் பண்றது கூட. இதுல பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்றீங்க, இயர் என்னமா இருக்கு? 1992, 1993, 1994, 1995, 1996 இயர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த இயர் தான் நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா எக்ஸ் வச்சுக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன், அத வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க என்னென்ன இருக்குது? 46, 48, 42, 56, 52 இருக்கு. இப்ப பாருங்கம்மா,
காலை தள்ளிவிடி இப்போ எக்ஸோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 92 1992 93 94 95 96 இருக்கு. ஸோ அப்படியே எக்ஸ் வேல்யூஸ் நம்ம எடுத்தோம்னா வெரி வெரி லார்ஜ். பாருங்க பெருசா இருக்கா இல்லையா? ஹலோ, Yes, sir. பெருசா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. இங்க instead of x capital X is equal to இது மாதிரி நம்ம சின்ன 10th எல்லாம் போட்டிருப்போம். x minus the middle value என்னன்னு பாருங்க. Which is the middle value? Middle value என்னமா? 1994, sir. 1994, sir. அப்ப நீங்க என்ன பண்றீங்க பாருங்க. capital X equal to x minus 1994 ன்னு போட்டீங்கன்னா the values எல்லாம் smaller ஆயிரும் பாருங்க. இப்போ first value சொல்லுங்க பார்க்கலாமா? first one என்ன போடுவீங்க? first என்ன போடுவீங்க? 1992 இருக்கா? அப்போ capital X is equal to 1992 minus 1994. கரெக்டாமா? அப்ப என்ன வருமா? ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா? 1992 minus 1992 என்ன வரும்? கரெக்டாமா? Yes, sir. Next one. 1993 minus 1994 minus 1. 1994 minus 1994 equal to what? 0. 0. 1995 minus 1994 equal to what? 1. 1. 1996 minus 1994 equal to what? 2. 2. அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து என்ன வருது? இப்போ instead of small x we have taken capital X. ஏன் அப்படி எடுக்கணும் தெரியல? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். the values are very large. அப்படி இல்லாம இதே மாதிரி 46 48 இருந்தா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனாலதான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துட்டீங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு காலம் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து y இருக்குது. அந்த y-க்கு ஒரு டோட்டல் போடணும். y-க்கு என்ன டோட்டல்? ஆட் பண்ணி பாருங்க. 14 16 22 24 2 6 10 19 24. அப்போ 244 வருதா இந்த டோட்டல்? Yes, இந்த sir. டோட்டல் ஆட் பண்ண என்ன வரும்? இந்த டோட்டல் பேரு சம்மேஷன் y. இந்த டோட்டல் பேரு சம்மேஷன் கேபிட்டல் X வர அந்த இடத்துக்கு. அவ்வளவுதான். எல்லாம் ஆட் பண்ண என்னமா ஒரு x எல்லாம் சொல்லுங்க என்ன வருதுன்னு? எக்ஸல்ஸ்ல ஆட் பண்ணி சொல்லுங்கம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? இருக்கும் சார். ஆட் பண்ணி சொல்லுமா. -2 -1 0 1 2 அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணி சொல்லுங்க. என்ன 0, sir. 0, sir. இவ்வளவு நேரம் மாமா -2 -1 -3 இது +3 0ன்னு சொல்ல மாட்டீங்களா? கால்குலேட்டர் வேணுமா அதுக்கு? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது x ஸ்கொயர். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிருங்க. 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4. 4. ஆமா மைனஸ் எல்லாம் போயிடும். 0 1 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. summation x square equal to what? 10 வருது. அடுத்தது ஒரு காலம் x capital X தான் யூஸ் பண்ணணும். capital X into y அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். so 46 minus 2 minus 92 48 minus 1 minus 48 42 0 னு பார்க்க வேண்டாம். 0 56 1 plus 56 52 into 4 எவ்வளோ? இல்ல 52 into 2 தான்மா. சாரி 52 into 2 தான் 104. கரெக்டாமா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு பிளஸ் எல்லாம் தனியா ஆட் பண்ணணும். பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க.
160 வரும். மைனஸ்ல ஆட் பண்ணி பாருங்க 0 14 வரும். அப்போ பண்ணி பாருங்க மைனஸ் பிளஸ் தான் அதிகம் வருது. மைனஸ் இது 140 வருது. டோட்டல் என்னமா வருவீங்க? என்ன வரும்? So 160 minus 140 எவ்வளவு வரும்? 20 வரும். என்ன வருதுமா? 20. Now இப்ப எல்லா டோட்டல் நமக்கு கிடைச்சிச்சு. So y is equal to a plus bx. ஏன் capital X போடுறீங்க? capital X யூஸ் பண்ணிருக்கேன். So இங்க வந்து n is equal to வாட்டுமா? எவ்வளவு ஐட்டம் இருக்கு? எவ்வளவு ஐட்டம் இருக்கு? 5 இருக்கா? Yes, sir. Yes, sir. சரி, இப்ப வந்து நார்மல் ஈக்குவேஷன் எழுதுவோம். What are the normal equations? First one, summation y Sigma is y equal to equal to na plus n in b into summation x. summation x. So summation y அப்படிங்கிறது 244. என்னங்கிறது 5 into a. But sigma x is 0. அப்ப டைரக்டா உனக்கு வந்து கிடைச்சிரும் 5a equal to 244 அப்படின்னா a is equal to what? 244 by 5. 4 5s are 20. 8 5s are 40. மிச்சம் 4 தான் இருக்கு. 40 ல 8. அப்போ 48.8 வருது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? சம்மேஷன் capital X வரணும். capital XY is equal to a into summation x plus b into summation x square. இப்ப சொல்லுங்க xyங்கிறது என்ன வேல்யூ? 20 ஆமா? xy 20 தானே? Yes, sir. நான் நெக்ஸ்ட் Yes, sir. summation x வந்தாலே 0 போட்டுருங்க. b into summation x square 10. அப்ப என்ன ஆச்சு? 10 into b 10b equal to 20. அப்ப b is equal to எவ்வளவு? 20 by 10 equal to 2. So we have successfully found out the values of a and b. Now what is y is equal to? Y is equal to what? A plus b into x. Substitute here. Y is equal to a is what? 48.8 plus b is what? 2x. 2. But நமக்கு தெரியும் x ஓட வேல்யூ என்ன போட்டுன்னு பாருங்க. xங்கிறது நம்மளால போட்டது. What is capital X? டேபிள்ல பார்த்து சொல்லுங்க. x minus 1994. கரெக்டாமா? x minus 1994. அப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைக்குது. சோ உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா y is equal to இது கிடைக்குதுமா. இப்போ என்ன இயருக்கு வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? எல்லாத்துக்கும் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது. நீங்க ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ட்ரெண்ட் ஆஃப் 1997 கேட்டிருக்காங்க. நம்ம ஆக்சுவலா எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம 97 டைரக்டா 97 கேட்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரெண்ட் ஆஃப் 1997 கேக்குறாங்கன்னா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y is equal to 48.8 plus 2 into x ஓட வேல்யூ 1997 minus 1994. அப்ப என்ன ஆகும்? y is equal to 48.8 plus 2 into subtract பண்ண என்ன வரும்? 3. என்ன வரும்? 3, sir. 3 வரும். So y is equal to 48.8 plus 2 into 3 6. இது ரெண்டு ஆட் பண்ணுங்க.
8, 14, 54.8. So what is the trend of 1997? 54.8. 54.8. Not only that, in the table, if you see the other values, we are having from 1992 to 96. அப்ப எந்த இயருக்கு வேணாலும் ட்ரெண்ட் பண்ணிக்கலாம். Just இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா you can find the trend for any year. இதாம இந்த மெத்தட். இதுல வந்து என்ன இருக்குன்னா odd number of values இருந்தனால அழகா உனக்கு முடி கிடைச்சிருச்சு. even number of values வந்து என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். even number of values வந்து என்ன வரும்? Students, hello, இருக்கீங்களா இல்லையா? hello, இருக்கீங்க